இது வந்து திரு ஃபுட்ஸோட கஞ்சி தான் யூஸ் பண்ணுறேன். உங்களோடது அமேசான்லையும் இருக்குது. நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. மூணு பேருக்கு வந்து கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருவேன். நான் வந்து பால் வந்து சேர்க்க மாட்டேன். நிறைய பேருக்கு தெரியும், கஞ்சி போடும்போது நான் பால் சேர்க்கவே மாட்டேன், தண்ணியில் தான் போடுவேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்க தெரியும், கொதிக்க ஆரம்பிச்சிருப்பாருங்க இப்போ தான். ஸோ இதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் உப்பும் மோரும் கூட இதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து பால் சேர்க்கவே இல்லை. பாருங்கள் நல்லாயிருக்கும், இதுவே நல்லாயிருக்கும். கஞ்சி குடிச்சிட்டு நான் வந்து மாடி போய் ஃபஸ்ட்டு பெருக்க போகிறேன். மாடி பெருக்கிட்டு வந்து சைடுலேருந்து எல்லா வேலையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலை, அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி சமையலே.